ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம். அதாவது நாம் அனைவருமே வீட்டில் வந்து விளக்கேற்றத்தான் செய்வோம். அப்படி விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கேற்றுகின்ற ஒரு விளக்கேற்றுகின்ற திரியிலோ அல்லது அந்த எண்ணெயிலோ நீங்கள் இந்த ஒரு பொருளை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அதனுடன் வைத்து நீங்கள் விளக்கேற்றுவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து விடுமாங்க. அதை நீங்கள் அதாவது இதில் நீங்கள் காமாட்சி விளக்கில் செய்தாலும் சரி, இல்லை என்றால் உங்களது வீட்டில் நீங்கள் காமாட்சி விளக்கோ மண் அகல் விளக்கோ எந்த விளக்குகள் ஏற்றினாலும் சரி, அந்த ஒரு விளக்கில் நீங்கள் இந்த எண்ணெயையும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு பொருளையும் அதனுடன் சேர்த்து வைத்து நீங்கள் விளக்கேற்றினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அதாவது நான் எவ்வளவோ செய்து பார்த்து விட்டேன், எவ்வளவோ பரிகாரங்களும் செய்து பார்த்து விட்டேன், எனது ஜோசியர் அதை கூறினார், அதையும் செய்து பார்த்து விட்டேன், இதை செய்தேன் அதை செய்தேன், அவர்கள் இதை செய்ய சொன்னார்கள் என்று அனைவருமே ஏதாவது ஒன்று செய்து பார்த்திருப்பார்கள். ஆனால் உங்களது பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி தெரியாது. உங்களது பிரச்சனைகள் தீர்வதற்கு உங்களது வீட்டு பூஜை அறையிலே நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் மறக்காமல் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது கடன் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் சண்டை போன்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், குழந்தை தனது பேச்சை கேட்கவில்லை, குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் இருக்கிறது என என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதற்கு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து கொண்டு விளக்கை வந்து ஏற்ற வேண்டுமாங்க. இப்படி நீங்கள் விளக்கை வந்து ஏற்றுவதனால் உங்களது வாழ்க்கையும் நன்றாக இருக்குமாம், உங்களது குடும்பமும் செழிப்பாகவும் ஓகோனும் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது மகாபிரிவா மகிமை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு மகாபிரிவா பற்றிய எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதாவது நீங்கள் காலை நேரத்தில் விளக்கேற்றுபவராக இருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் விளக்கை வந்து ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கருப்பு நிற துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கருப்பு நிற துணியை எடுத்துக்கொண்டு அதனுடன் 3 மிளகோ அல்லது 5 மிளகோ, மிளகு என்று மிளகு தெரியும் அல்லவா, அந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மிளகை 3 அல்லது 5 நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கருப்பு துணியில் ஒற்றைப்படையாக இருக்கக்கூடிய மிளகைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த கருப்பு துணி கூறினோ அந்த கருப்பு துணியில் போட்டுக்கொண்டு கருப்பு கலர் நூலை எடுத்து அதை வந்து ஒரு சிறிய மூட்டை போல கெட்டி கொண்டு நீங்கள் காமாட்சி விளக்கோ அல்லது மண் அகல் விளக்கோ உங்களது வீட்டில் எந்த விளக்கை ஏற்றுபவராக இருந்தாலும் சரி, அந்த விளக்கிற்குள் அந்த எண்ணெய் இருக்கும் அல்லவா, அந்த எண்ணெய் வந்து இழுப்ப எண்ணெயாக இருந்தால் மிகவும் நல்லதாங்க. இப்படி இழுப்ப எண்ணெயாக இருந்தால் நீங்கள் நினைத்தது வந்து அந்த இழுப்ப எண்ணெய் வந்து இழுத்து கொடுக்கும். அதை இழுப்ப எண்ணெய்க்கு ஈர்க்கின்ற பண்பானது அதிகமாக இருக்கிறதாம். அந்த இழுப்ப எண்ணெயுடன் நீங்கள் இந்த ஒரு செயலையும் செய்வதனால், இந்த ஒரு மூட்டையையும் நீங்கள் அதனுடன் வைத்து நீங்கள் அந்த விளக்கேற்றுவதனால் நீங்கள் நினைத்த காரியமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறோம். இதை வந்து நீங்கள் விளக்கேற்றும் போது தினசரி செய்து வந்தாலும் சரி, அல்லது வாரத்திற்கு ஒரு முறை என்று நீங்களே ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலும் நீங்கள் இதை செய்து வருவது மிகவும் சிறப்பாங்க. மறக்காம இந்த ஒரு செயலை மட்டும், இந்த ஒரு மூட்டையை மட்டும் காமாட்சி விலகோ மண் அகல் விலகோ அதனுள் வைத்து இதை வந்து ஒரு திரியை போல் ஏற்றி வாருங்கள். உங்களது வாழ்க்கை சிறப்பானதாக அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. மகாபெரிவா கூறிய பிரச்சனைகள் தீர்வதற்கு மகாபெரிவா கூறிய இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். உங்களுக்கு இதே போன்று பெரியவா கூறிய எளிய பரிகாரங்களும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்பதான் பெரியவா கூறிய அனைத்து செய்தியிலும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.